நாம் ஆவோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இயற்கை உணவு மாறுதல் பற்றி சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசின் கிரீன் சாம்பியன் டாக்டர் கார்த்தி கணேசன் அவர்களை அவர்களுடைய அறிமுறையை நமது பி சுப்பிரமணியன் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் அறிமுகப்படுத்துவார். இன்றைய பொதுக்குழுவில் வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்று எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் நமது நிகழ்ச்சிக்கு நேராக செல்வோம். இந்த முறை பெற்று மாறுதல் இருக்கலாம் என்று நினைத்து 2 நிகழ்ச்சிகளை சேர்த்துள்ளோம். அதில் இயற்கை உணவு பற்றி நம்மோடு பேசுகிற முனைவர் கவிதை கணேசன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் மதுரை சேர்ந்த முனைவர் கவிதை கணேசன் தமிழ் இலக்கியம், தொல்லியல், இயற்கை பாதுகாப்பு மற்றும் பண்பாடு விழிப்புணர்வு உட்பட்ட பல்வேறு துறைகள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார். கவிஞர், எழுத்தாளர், தொல்லியல் ஆர்வலர், நாணயம் மற்றும் அஞ்சல் தலை சேகரிப்பாளர் ஆகிய பன்முக திறமையால் அறியப்படும் அவர் தமிழ் மொழி மற்றும் தமிழர் பாரம்பரியத்தை இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் காணொலிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். தமிழ் பணிக்காக தமிழக அரசின் தமிழக செம்மல் மற்றும் கிரீன் சாம்பியன் உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ள அவர் பல கல்வி மற்றும் சமூக அமைப்பு நிகழ்ச்சிகளில் உரையாற்றி வருகிறார். மேலும் இலக்கியம் மற்றும் கல்வித்துறைகளில் தனது பங்களிப்பை முன்னிறுத்தி பத்மஸ்ரீ விருதுக்கும் விண்ணப்பித்துள்ளார். தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை உலக அளவில் பரப்பும் நோக்கில் முனைவர் கவிதை கணேசன் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. அவர் இதோடு சில மணித்துளிகள் அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவரை வருக என்று வரவேற்று இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்புக்கு வணக்கம். தமிழ் வாழ் இந்த சிறப்புமிகு ஆயுள் காப்பீட்டு கழக முகவர், ஓய்வு பெற்ற முகவர்களுடைய 4வது பொதுக்குழுவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி வாழ்த்துகிறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பொதுவாக ராக்கெட் ஓடுறவங்களா இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கடைசியாக எங்கே வரணும்னா உழவரிடம்தான் வர வேண்டும். ஏன்னா உணவு தான் ஒரு உயிரினத்துக்கு முக்கியம். அந்த வகையில் உழவு என்பது மிக தலையாய ஒரு செயல். அதுதான் காலாகாலமாக நமக்கு உணவளித்து மனிதனை வாழ்வித்து ஆரோக்கியமாக வாழ்வித்து அவன் இறக்கும் வரையில் அவனை உயிர்ப்போடு செயல்பட வைக்கக்கூடியது அந்த உணவு தான். அதில் பகுத்துண்டு பல்நீர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் சொன்னபடி கிடைத்ததை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவர் சொன்னபடி அந்த துறையில் நான் மாவட்ட உணவு தானிய தரக்கட்டுப்பாடு அதிகாரியாக, ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதில் மாவட்ட அதிகாரியாக நான் பணி ஓய்வு பெற்றிருக்கின்றேன். என்னுடைய அனுபவங்களை இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இயற்கை உணவும் ஆரோக்கியமும் என்ற தலைப்பிலே நான் வந்திருக்கின்றேன். இயற்கை உணவுனா என்ன? எல்லாமே தான் இயற்கை கிடைக்குது. அப்புறம் என்ன இயற்கை செயற்கை அப்படின்னு ஏன் நம்ம ரெண்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா, உணவு நம்மகிட்ட எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அது ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆப்பிள் வருது, திராட்சை அமெரிக்காவிலேருந்து வருது, எல்லாம் தான் வருது. ஆனால் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை உணவு, நாட்டு காய்கறிகள், நாட்டு உணவுகள் நம்ம சொல்கிறோம். இந்த நாட்டு உணவுனா என்ன, நாட்டு காய்கறிகள்னா என்னென்னா, நம்ம சுற்றி நம்ம ஊர் இருக்கோம், இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம உடம்பு தகவல் கொடுக்குது. நம்ம எந்த இடத்துல வாழறோமோ அந்த இடத்துல வெப்பம், காற்று, இயற்கை சூழ்நிலை,
மற்ற சூழ்நிலைகளோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய உணவை விட, ஆஸ்திரேலியாவிலிருந்து வரக்கூடிய உணவை விட, நம்மை சுற்றி ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள விளையக்கூடிய உணவு தானியங்களை, உணவு கீரை வகைகளை, மற்ற பால் போன்றவைகளை நாம் உண்டோம் என்றால், அந்த வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய உணவை விட நம் உடம்பு ஏற்றுக்கொள்ளும். சத்து இல்லை கிடையாது, எல்லாத்துலேயும் சத்து இருக்கு. நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக பார்த்தீங்கன்னா எல்லா சத்தும் அதில் இருக்கிறத அழகாக உங்களுக்கு இப்போ டட்டா போட்டு கொடுத்துரும். ஆனால் நம்முடைய உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய உணவு எதுன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் விளையக்கூடிய உணவு தானியங்கள், கீரை வகைகள், பழங்கள் இவைகளை சேர்த்தோம்னா நம்ம உடம்பு எளிமையாக ஏற்றுக்கொள்ளும். இதை அவன் மாத்திரை வடிவமாக கொடுக்குறான், அது நமக்கு பயன் தேவையில்லை. இப்போ இயற்கையோடு ஒன்றி நாம் வாழக்கூடிய வாழ்வு மிக சிறந்த வாழ்வு. உணவே மருந்து என்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்? நம்ம சுதந்திரம் அடையும் போது வெள்ளைக்காரன் உலகப்போர் நடந்தோம். 2ஆம் உலகப் போருக்கு நம்மகிட்ட இருந்த உணவு தானியங்கள், கோதுமை, அரிசி எல்லாத்தையும் கப்பலில் எடுத்து போயிட்டான். அந்த நேரத்தில் 1947 உலக போர் முடிஞ்ச பிற்பாடு நமக்கு சுதந்திரம் கொடுக்குறான். அப்போ களஞ்சியமும் காலி, 10 வருஷம் பஞ்சம் வந்தது, வங்காள பஞ்சம். அந்த வகையில் எங்கேயும் விளைச்சலே கிடையாது. பக்கத்து நாட்டில் கடை வாங்கலாம்னாலும் அந்த நாட்டிலையும் விளைச்சல் கிடையாது. ஏன்னா எல்லாரும் போருக்கு போயிட்டாங்க, உலகப்போர். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் சுதந்திரம் வாங்கும்போது மக்கள் கொத்து கொத்தா செத்தாங்க. திருச்சியிலேருந்து மெட்ராஸ் திருச்சி ரோடு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ட்ரங்க் ரோடு சொன்னீங்க, ஜிஎஸ் ரோடு. ஆனால் அதுக்கு உண்மையான பெயர் என்னென்னா பஞ்ச ரோடு. பஞ்சத்துக்காக மக்களுக்கு அந்த அரசாங்கம், வெள்ளக்கார அரசாங்கம் நமக்கு ஏதாவது அவன் எது செஞ்சாலும் ஒரு கணக்கு காமிக்கணும். அப்போ இங்கே இருக்கிற கவர்னர் கொஞ்சம் புண்ணியப்பட்டு இந்த மக்கள் கொத்து கொத்தா சாவுது பசிப்பட்டினில, அதனால் ஒரு ரோடு போட வைப்போம், யாரெல்லாம் வரானோ அவனுக்கெல்லாம் உணவு 3 வேளை கொடுப்போன்னு கொடுத்தான். அப்பேற்பட்ட நல்ல கவர்னரும் இருந்துருக்கிறான் வெள்ளக்காரன். அந்த ரோடு பேர் பஞ்ச ரோடுன்னு. அப்போ நம்ம எவ்வளோ பஞ்சத்தில் இருந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு மிக செழிப்பாக வளர்ந்துருக்கோம். ஆனால் ஆரோக்கியத்தில் வளர்ந்துருக்கோம்னா இல்லை. மாத்திரை மருந்து நம்ம வீட்டில் எங்கள் காலத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் ஆயா வெத்தலை பாக்கெட் எடுத்து வச்சுருப்பாங்க, அது ஒன்று தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த வீட்டுக்கு போனாலும் அம்மாவுக்கு ஒரு மாத்திரை டப்பி, அப்பாவுக்கு ஒரு மாத்திரை டப்பி, நமக்கு ஒரு மாத்திரை டப்பி, மனைவிக்கு ஒரு மாத்திரை டப்பி, குழந்தைகளுக்கான மாத்திரை டப்பின்ற மாத்திரை டப்பிகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? சுதந்திரம் வாங்கும்போது நமக்கு களஞ்சியமும் காலி, கஜானாவும் காலி, உணவு இல்லாமல் மக்கள் கொத்து கொத்தா செத்தாங்க. அப்போ முதல் பிரதமர் நம்ம நேருஜி, நம்ம சி சுப்பிரமணியம், ஈரோட்டை சேர்ந்த சி சுப்பிரமணியம் ஐயா தான் அங்கே நிதியமைச்சராக இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு சட்டம் ஏற்றி விட்டோம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுன்னு நம்ம எழுதிட்டோம். அரசாங்கம் தான் தரணும், உணவே கொடுக்க முடியல, லட்சக்கணக்கான மக்கள் செத்து பசியில் விழுந்து, இதுக்கு என்ன பண்ணுறது? 6 மாதம் உனக்கு டைம் தரேன், நீ எதையாவது செஞ்சு மக்களுக்கு முதல்ல சட்டம் முதல்ல சொல்கிறதே உணவு தான், அதை குடியான்னு சொல்லி நம்ம நிதியமைச்சர் சி சுப்பிரமணியத்தை கொடுத்தார். அவர் என்ன பண்ணார்? ஆய்வு செய்து கும்பகோணத்தை சேர்ந்த MS சுவாமிநாதன் பிலிப்பைன்ஸ், அதில் IRRI பிலிப்பைன்ஸில் இன்டர்நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு வச்சுருக்காங்க. உலக அளவில் அந்த கவர்மெண்ட்டும் தனியாகவும் சேர்ந்து வச்சுருக்குது. அங்கே நெல் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்க? 6 மாதம் 8 மாதம் விளையக்கூடிய நெல்லை மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப 3 மாதத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஆய்வு நடக்குது. அப்போ இங்கே MS சுவாமிநாதன் அங்கே வேலை செய்கிறார். அவரை சி சுப்பிரமணியம் கூப்பிட்டு என்ன உலகத்துக்கு பாடுபடுற நம்ம நாடு பட்டியல கொத்து கொத்தா சாரம் வாங்கின பிற்பாடு அவர் அங்கே 3 மாதத்தை அரிசி கோதுமைகளை இந்தியா முழுவதும் பரப்புகிறாங்க. பார்த்தா பசுமை பறிச்சுட்டு கொண்டு வந்தாங்க, நல்லா விளைஞ்சிது. மக்கள் சுபிச்சமாக 3 வேளை பட்டி கிடந்த மக்கள் 3 வேளை சாப்பிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன தவறு நடந்தது? அவங்க அரசாங்கத்தினுடைய செயலை நிறைவேற்றி விட்டாங்க, உண்ண உணவு கொடுத்துட்டாங்க. தவறு எங்கே நடந்ததுன்னா, அந்த 6 மாதத்தை பயிர் 3 மாதத்தில் விளையணும்னா அதில் நீங்கள் நாற்றுல இருந்து செயற்கை உரம் போடணும், கெமிக்கல், பூக்கு கெமிக்கல், பிஞ்சு பிடிக்க கெமிக்கல், அப்புறம் கதிர் நிறைய விளையிறதுக்கு கெமிக்கல், பூச்சி வரும் பூச்சி அடிக்கிறதுக்கு கெமிக்கல், அப்புறம் அதை கொண்டு நாங்கள் சேமித்து வைக்கிறோம் குடோனில் லட்சக்கணக்கில். அங்கே மாதத்துக்கு 2 தடவை மருந்து அடிக்கிறோம்.
உணவுக்கு வந்த பிற்பாடு உணவுல அவன் வந்து அஜினமோட்டோ போன்ற உணவு கெமிக்கல்லாம் போட்டு இந்த 70 வருஷமா நாம் இந்த கெமிக்கலை உண்டு மூணாவது தலைமுறை இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டது. பிறக்கும் போதே சர்க்கரை நோய். இதை தான் நம்மாழ்வார் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் மீண்டும் நாம் பாரம்பரிய உணவுக்கு பாரம்பரிய விவசாயத்துக்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தி நம்ம இயற்கை விவசாயத்துக்கு அவங்க சில வழிமுறைகள்லாம் சொன்னாங்க. அப்போ நம்ம செயற்கை விவசாயம் 70 வருஷம் பண்ணதால நம்ம உடம்புல ஜெனட்டிக்காவே பிறக்கிற குழந்தைக்கு நோய்கள், கேன்சர் நோய் வருது, சர்க்கரை நோய் வருதுன்னா இதிலிருந்து மாற்றம் செய்வதற்கு மருந்தை உண்டு கொண்டால் சரி வராது. ஏன்னா ஏற்கனவே கெமிக்கல் இருக்கு, போடுற மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுனா உணவே மருந்துன்னு நம்ம அப்போ உணவே மருந்துனா என்ன? நான் சொன்ன நாட்டு காய்கறி. எங்க நாட்டு காய்கறிகள் நம்ம சுற்றி நம்ம ஊரில் மழை பெஞ்சா அவங்க ஊரில் மழை பெய்யணும், நம்ம ஊரில் வெயில் அடிச்சா அவங்க ஊரில் வெயில் பெய்யணும். அது எப்போ நடக்கும்னா 200 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது தான் நடக்கும். அப்போ அந்த உணவை உண்டால் நம்ம ஜெனட்டிக்காக மறுபடியும் அந்த 50-60 வருஷம் நம்ம சாப்பிட்டால் இயற்கையாக ஏற்கனவே இருந்த நம்ம தாத்தா பாட்டி மாதிரி இருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து 95 வயசில் இறந்தார் இப்போ. ஆனால் என்னால் 70 வயசில் சுத்தமாக தலை காலி. என்னாச்சு? அந்த அளவுக்கு நம்ம உணவுகள், நம்ம உண்ட உணவுகள் கெமிக்கல் அதிகமாக. அப்போ உணவே தான் ஆரோக்கியம். அப்போ நாட்டு காய்கறிகள் மற்ற காய்கறிகள் நம்ம சுற்றி விளையக்கூடியது காசு கூட போகிறாங்க. என்னென்னா விவசாயி விளைவிக்கிறான், நடுவில் ஒரு ஏஜென்ட் வரான், இவங்கிட்ட 1 ரூபாய்க்கு வாங்குற பொருளுக்கு அவன் 2 ரூபாய்க்கு செலவு பண்ணி 3 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த நடுவில் இருக்கிற 2 ரூபாய் யாருக்கு போகுதுன்னா ஏஜென்ட்டுக்கு போகுது. விவசாயிக்கும் போகல, மக்கள் கன்சியூமருக்கும் போகல. அப்போ விவசாயிக்கு போகணும்னு நாம் என்ன செய்யணும்? நேரடியாக விவசாயிக்கிட்ட வாங்கலாம். அவன் வந்து ஒரு 50 பைசா குறைச்சும் கொடுப்பான். அப்போ விவசாயி வாழ்ந்தால்தான் நாடு முன்னேறும். நம்ம இந்திய நாடு விவசாய நாடு. அப்படிதான் நம்ம சுதந்திரம் வாங்கும்போது வாங்கணும். விவசாய நாடு தான் வாங்கிட்டோம். இன்றைக்கும் விவசாயம் தான் தலையாய பொருளாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த உணவு குறைபாடு, சத்து குறைபாடு ஏற்பட்டதுனால பல்வேறு இளைஞர்கள் இந்த மாத்திரை டப்பா நிறைய வந்துடுச்சு. இந்த மாத்திரை டப்பாவை ஒழிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? நேரடியாக விவசாயிகளிடம் ஒரு கீரைக்காரமாக வராங்க, அவங்க 20 ரூபா சொல்கிறாங்க. 20 ரூபா நம்ம 5 பேர் சாப்பிட்றோம். 5 ரூபா மாத்திரை கணக்கு போட்டால் விட 5 பேருக்கு 20 ரூபா சரியாக போயிடுச்சு. அப்போ அது இயற்கை உணவாக போயிடுது, கெமிக்கலாக இல்லாமல் எளிதில் செரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிடுது. அப்போ அதை நாம் வாங்கி அவங்கள ஊக்கப்படுத்தணும். அவங்ககிட்ட தான் போய் 50 பைசா குறைச்சிக்கியா, 1 ரூபா குறைச்சிக்கியா, காய்கறி அவன் 20 ரூபா சொன்னான்னா அதில் ஒரு 5 ரூபா கொடுப்பேன்னு நம்ம கேட்போம். அதே வந்து ஒரு மாலில் போய் வாங்குறோம்னா அவன் என்ன எழுதி வச்சுருக்கானோ அதை எல்லாத்தையும் நாமளே போய் எடுத்துன்னு வந்து நாமளே பில் போட்டு அவனுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கணும். அப்போ இடைத்தரகரை என்றைக்கு நம்ம ஒழிக்கிறோமோ அப்போ நம்ம தாராளமாக விவசாயிகளிடம் பொருளை வாங்குவோம், நேரடியாக கொண்டு வரக்கூடிய கீரை வாங்குவோம். அப்படி வாங்கும்போது நமக்கு உணவே மருந்தாக மாறுகிறது. ஆக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஊர் பக்கம் விளையக்கூடிய பொருட்களை யார் யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அந்த இடத்த தெரிஞ்சுக்கணும். இல்லை கொண்டு வரவங்களை ஊக்குவிச்சு அவங்கள விலை குறையும் கேட்கக்கூடாது. மாத்திரை மருந்து சாப்பிட்ற மாதிரி நினச்சி அந்த காய்கறிகள், கீரைகள், உணவு பொருட்கள், அரிசி மற்ற எல்லா உணவுப் பொருட்களையும் அவங்ககிட்ட வாங்கி உணவே மருந்தாக்கி அந்த மாத்திரை டப்பாவை ஒழித்து மீண்டும் நம்ம வீட்டில் வெத்தலை பாக்கு டப்பா வரணும். ஆய்வு செய்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க? வெளிநாட்டில் இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய சத்து இன்றைக்கி கால்சியம் டெபிசிட்டி 45 வயசுக்கு மேலே கொண்டாட்டி மேலே படிக்கட்டு ஏற முடியல, உப்பிடாங்க, மூட்டு வலி வந்துடுது பெண்களுக்கெல்லாம். அப்போ அது முதல்ல அது தீர்த்து. அடுத்தது நுரையீரல் நோய்கள்லாம் இந்த பாக்கு இருக்குது பார்த்தீங்களா, பாக்கு வெத்தலையும் சுவாச காச நோய்கள் நம்ம கொரோனாவில் அவஸ்தப்பட்டோம்னா அதுக்கு காரணமே நம்ம வெத்தலை பாக்கு போனது தான். அந்த அதில் இருக்கக்கூடிய சத்து வந்து சுவாசத்தை நல்ல செரிமானத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த வெத்தலையும் பாக்கு இருந்தது. ஆக மீண்டும் நம் வீட்டில் மாத்திரை டப்பிகளை ஒழித்துவிட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு பெட்டிகளை கொண்டு வர வேண்டும். நம்ம அசைக்கப்படுறோம், ஆனால் அதுதான் உண்மை. அந்த வகையில் நம்ம நாட்டு காய்கறிகள், கீரைகள், அதே மாதிரி சிறுதானிய வகை. அப்போல்லாம் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அரிசி சோறு என்பது அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை படைக்கிற நாளெல்லாம் வீட்டில் அரிசி சோறு சமைப்பாங்க. மீதி நாள்லாம் கேழ்வரகு, கம்பு, அந்தந்த ஊரில் ஒவ்வொரு ஊரில் ஒன்று ஒன்று விளையும். சிறுதானியங்கள்லாம்
சாமை, வரகு, திணை, குதிரைவாளி இதெல்லாம் இருக்குது. மலைப்பகுதியில் இருந்தாலும் அவையெல்லாம் சிறப்பான சக்தி இருக்குது, நார் சத்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி வாங்குறோம். அரிசி எப்படி தயார் பண்ணுறோம், நல்லா பாலிஷ் பண்ணி வெள்ளவெளியே கொடுக்குறோம். நாமளும் மல்லிப்பூ மாதிரி அது போட்டால் சர்றது இறங்குற மாதிரி சாப்பிட்றோம். அது நல்லதா? அதுதான் கிடைக்கும். அரிசியை ஆய்வு செய்தால் நம்ம வீட்டில் ப்ரௌன் அரிசின்னு சொல்லுவோம். அரிசியை நம்ம போய் பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம்னா அதில் இருக்கிற மேலே இருக்கிற டியூட்டிகள்னு சொல்லுவாங்க. மேலே சிவப்பாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும், அரிசி மேலே உரிச்ச உடனே அதை நாம் நல்லா பாலிஷ் பண்ணி மாட்டி கொடுத்துறோம். இருக்கிற என்சைம் சத்து எல்லாம் அதில் தான் இருக்குது. டி விட்டமின் இல்லை, சி விட்டமின் இல்லை, இருக்கிற எல்லா விட்டமினும் அதில் இருக்கிறத மாற்றி கொடுத்துட்டு நம்ம வெறும் கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்றோம். அதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிற பையன் 30 கிலோ இருக்கான், 40 கிலோ இருக்கான். அவனா பதன்னு ஊறி இருக்கான். பெண்களும் சரி, பெண்கள்லாம் 8 வயசு 10 வயசுக்கு வந்துருக்கு. இதெல்லாம் காரணம் என்னென்னா நாம் உபயோகப்படுத்தக்கூடிய கெமிக்கல், அதை உண்ணக்கூடிய தன்மை. அந்த நேரம் கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டாங்க, மேலே கியூட்டிகளோடு சாப்பிட்டாங்க, சத்தாக இருக்குது. இன்றைக்கும் கேரளாவில் போனீங்கன்னா அந்த சிவப்பு ரோஸ் அரிசி சாப்பிடுவோம், நல்ல அரிசி சாப்பிட மாட்டாங்க. ஏன்டான்னு கேட்டோம்னா எங்கள் தண்ணிக்கு இதுதான் வாட்டமாக இருக்குது, இதுதான் சத்து அதிகம்னு சொல்லுவோம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து சிவப்பு அரிசி வாங்கி போய் அவன் ஹெல்த்தியாக இருக்கான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நல்லா பாலிஷ் பண்ணிச்சு வெள்ளை மல்லிப்பூ மாதிரி போட்டால் நேராக இறங்குற மாதிரி நம்ம செஞ்சிடணும். அடுத்து அப்படி செய்கிறப்ப அது என்ன பண்ணுது, அது போய் நமக்கு மலச்சிக்கலை உண்டாக்குது.